ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீரங்க நாச்சியார் வெளிக்கோடை திருநாள் விழா. வண்ண மலர்கள் நடுவே பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்த ஸ்ரீரங்க நாச்சியார். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம். தங்க யானை வாகனத்தில் பவனி வந்த உற்சவர் பெருமாள். வடுவூர் ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோவில் வைகாசி திருவிழா. விமர்சையாக நடைபெற்ற கருட சேவை. திருநள்ளாறு அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தான பிரம்மோற்சவம். விமர்சையாக நடைபெற்ற தெப்போற்சவம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீரங்கநாச்சியார் வெளிக்கோடை திருநாள் உற்சவம் துவங்கியது. முன்னதாக அரையர் சுவாமிகளும் ஆச்சாரிய புருஷர்களும் தாயார் சன்னதிக்குள் சென்று உற்சவரை வெள்ளி தோளுக்கினியானில் அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். பச்சை கரை வைத்த வெண்ணிற பருத்தி சேலை கட்டிக்கொண்டு தங்க ஒட்டியானம் திருமார்பில் எம்பெருமான் பதக்கத்துடன் திருமாங்கல்யத்துடன் வைரத்தோடு மாட்டலும் ஜிமிக்கியும் சூடிக்கொண்டு திருமுடியில் மகிழம்பூ மாலை சுற்றி கொண்டு அபயம் காட்டியபடி காட்சி கொடுத்த ஸ்ரீரங்கநாச்சியார் முன்பு ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் தாயாரை சுமந்து கொண்டு சாமரம் ஆலவட்டம் வீசி தங்க குடை பிடித்து தண்டங்களும் தீப்பந்தங்களும் முன்னே செல்ல பக்தர்கள் புடைசூழ பிரகார உலா புறப்பட்டனர். இதையடுத்து வெளிக்கோடை மண்டபத்திற்கு தாயாரை அழைத்து வந்ததும் புஷ்ப சாத்துப்படி வைபவம் துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க நாச்சியாருக்கு மெல்லிய பருத்தி வஸ்திரம் போர்த்தி அதன் மீது மலர் சரங்களோடு மல்லிகை மலர் போர்வையும் போர்த்தி நறுமண திரவியங்கள் தெளிக்கப்பட்டன. இதையடுத்து நாச்சியாருக்கு கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. தொடர்ந்து ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதைகள் செய்து பிரபந்ததாரர்களுக்கு தீர்த்தம் வழங்கப்பட்டது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சுவாமிக்கு தங்க யானை வாகன புறப்பாடு நடத்தப்பட்டது. பாராயணம் செய்தபடி பிரபந்ததாரர்கள் வேத பண்டிதர்கள் முன்னே செல்ல தங்க யானை வாகனத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். முத்துக்கள் பதித்த தொப்பார கிரீடமணிந்து சர்வாபரணங்களோடு மலர் மாலைகள் சூடிக்கொண்டு அபயம் காட்டியபடி தங்க யானை வாகனத்தில் நகரின் முக்கிய வீதிகள் வழியே பவனி வந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாளை வழிநடையிலும் ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். இதையடுத்து கோவில் முன்பு எழுந்தருளிய சுவாமிக்கு ஒய்யாளி சேவையும் நடத்தப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை கண்ணார கண்டு பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டம் வடுவூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராமர் கோவிலில் வைகாசி திருவிழாவையொட்டி கருட சேவை நடைபெற்றது. முன்னதாக வாகன மண்டபத்திலிருந்து பெரிய திருவடி மீது எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமருக்கு ஆரத்தி காட்டியதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் எம்பெருமானை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். நுழைவாயில் ஆராதனையோடு உற்சவரை ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்து திருக்குடைகள் நிறுத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியாக உற்சவரை ஊர்வலமாக அழைத்து வந்தனர். சர்வ அலங்காரத்துடன் பெரிய திருவடி மீது நின்றபடி உலா சென்று கோவிலை அடைந்த ஸ்ரீ கோதண்டராமருக்கு மங்களவாத்தியங்கள் முழங்க கும்பதீபம் காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ தேசிகர் சன்னதியிலிருந்து உற்சவர் ஸ்ரீ நம்மாழ்வாரை கைத்தலமாக ஏந்தி வந்து சுவாமி முன்பு எதிர் சேவையாக நிறுத்தி பிரபந்தம் சேவிக்கப்பட்டது. பின்னர் சுவாமி நம்மாழ்வாருக்கு பிரகார உலா நடத்தி கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். சென்னை அமைந்தகரை பகுதியில் இருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு உற்சவருக்கு ஹம்ச வாகன புறப்பாடு நடைபெற்றது. இதையொட்டி உற்சவர் பெருமாளுக்கு முத்துக்கள் பதித்த கிரீடம் சூட்டி அடுக்கு பதக்கங்களோடு ஹாரம் வைர அபயமும் தந்து மலர் மாலை அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி அழகாக அருள் புரிந்த உற்சவரை கேடயத்தில் நிறுத்தி கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்தவாறு கோவிலை சுற்றி வலம் வந்தனர்.
அப்போது மங்கள இசை முழங்க சுவாமிக்கு ஒய்யாளி சேவையும் நடத்தப்பட்டது. பின்னர் உற்சவமூர்த்தியை ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது. பின்னர் சுவாமிக்கு ஆரத்தி காண்பித்ததும் இசைவாத்திய முழக்கத்தோடு ஒய்யாளி சேவை நடத்தப்பட்டது. சிறிய பல்லக்கில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் முன்னே செல்ல ஹம்ச வாகனத்தில் எழுந்தருளிய சுவாமிக்கு அர்ச்சனை செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூரம் காண்பித்ததும் சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு தீர்த்தம் தந்து சடாரி சாதித்து பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. இதையடுத்து ஹம்ச வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவர் பெருமாளுக்கு ஆரத்தி காட்டி கோவிலின் வெளியே அழைத்து வந்தனர். அங்கு எம்பெருமான் முன்பு பிரபந்தம் சேவித்த அத்தியாபக கோஷ்டிக்கு சடாரி சாதித்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. இதையடுத்து சுவாமிக்கு ஹம்ச வாகன புறப்பாடு துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் உற்சவமூர்த்திக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் நடைபெற்று வந்த பிரம்மோற்சவ விழாவின் நிறைவாக தெப்போற்சவம் நடத்தப்பட்டது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் அருள்மிகு காத்யாயனி அம்பிகையுடன் எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ கல்யாண சுந்தரருக்கு விசேஷ அலங்காரம் செய்து நாமார்ச்சனையோடு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து பொதுஜன சேவை நடைபெற்றதும் சிவபாதம் தாங்கிகள் ஆதி தம்பதிகளை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க திரளான பக்தர்கள் உடன் வர தெய்வங்களை யாகசாலை முன்பு நிறுத்தி மந்திரங்கள் ஓதியபடி அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவர்களை சுமந்து கொண்டு கோவில் அருகே உள்ள பிரம்ம தீர்த்த குளத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்து உலா புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க திருக்குளத்தை சுற்றி 3 முறை வலம் வந்த தெய்வங்களுக்கு ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. தெப்ப திருவிழாவை முன்னிட்டு வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ சங்கர மடத்தில் மகா பெரியவர் ஜெயந்தி மகோத்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி ஸ்ரீ சங்கர மட வளாகத்தில் உள்ள யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் அக்னி வார்த்து நெய்யுடன் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து ஹோமம் வளர்த்தனர். பீடாதிபதிகளான ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மற்றும் ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆகியோர் யாகசாலைக்கு விஜயம் செய்ததும் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் பீடாதிபதிகள் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மகா பெரியவர் திருவுருவ சிலை, பிருந்தாவனம் மற்றும் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் திருவுருவ சிலை பிருந்தாவனத்திற்கு மகாமங்களாரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு புஷ்பாபிஷேகமும் நடத்தி வஸ்திரம் சாற்றி வணங்கினர். இதையடுத்து சந்தன குங்குமம் வைத்து பல்வேறு பூஜைகளையும் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் இந்த வைபவத்தில் பங்கேற்று தரிசித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. திருத்தணி அருகே தாளவீடு கிராமத்தில் உள்ள அருள்மிகு தர்மராஜர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் திருக்கல்யாண விழா சிறப்பாக நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலுக்கு நாதஸ்வர மேளதாளங்கள், பம்பைகள், தாரை தப்பட்டைகள் முழங்க ஏராளமான பெண்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். கோவில் வளாகத்தில் ஸ்ரீ தர்மராஜா பிரபுவுடன் அருள்மிகு திரௌபதி அம்மனை மனக்கோலத்தில் கொலுவிருக்கச் செய்து கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை, பந்தக்கால் நடுதல் உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு திருமண வைபவம் துவக்கப்பட்டது. உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க வேத பண்டிதர்கள் பிரத்யேக குண்டத்தில் மந்திர உச்சாடனங்களோடு ஹோமம் வளர்த்தனர். சர்வ அலங்காரத்தோடு காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டி கங்கணதாரணம், யக்னோபவீதம் சாற்றுதல் ஆகியவை நடத்தப்பட்டன. பிறகு மாங்கல்ய பூஜை செய்ததும் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. பின்னர் அட்சதை தூவி மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தி குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பூப்பந்து எரிதல் நிகழ்வை நடத்தியதும் கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர்.
சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருநெல்வேலி, திருச்சி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் வைகாசி தேரோட்ட விழா சிறப்பாக நடைபெற்றது. அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடியில் உள்ள மிக பழமை வாய்ந்த அருள்மிகு பெரியநாயகி அம்பாள் சமேத திருவழுதீஸ்வரர் திருக்கோவில் வைகாசி தேரோட்டத்தை முன்னிட்டு உற்சவமூர்த்திகள் தேரில் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. இரு குதிரைகள் பூட்டப்பட்டு பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேரை சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமானோர் வடம் பிடித்து இழுத்தனர். கைலாய வாத்தியங்கள், நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்த திருத்தேரில் பெரியாவிடை மற்றும் பெரியநாயகி அம்பாள் சமேதராக அபயம் காட்டியபடி உற்சவர் திருவழுதீஸ்வரர் பவனி வந்து அருள் பாலித்தார். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசம் அடைந்தனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே வீசங்கநாடு கூத்தைப்பார் கிராமத்தில் உள்ள அருள்மிகு மருதகாளியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி ஆலய வளாகத்தில் உற்சவர்களான அருள்மிகு மருதகாளியம்மனையும் முப்புளி அம்மனையும் சிறப்பு அலங்காரத்துடன் கைப்பலகை மீது கொலுவிருக்கச் செய்திருந்தனர். சூலம் ஏந்திய தேவியாக மருதகாளியம்மன் திருக்காட்சி தர உற்சவர்களை தாரை தப்பட்டைகள் முழங்க தேரில் கொலுவிருக்கச் செய்ததும் தேரோட்டம் துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுக்க கிராமத்தின் பல்வேறு வீதிகள் வழியாக பிரம்மாண்ட திருத்தேர் ஆடியசைந்தபடி வலம் வந்தது. சேலத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோட்டை அழகிரிநாத சுவாமி கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு தேரில் பவனி வரும் எம்பெருமானை வரவேற்கும் விதமாக ஏராளமான பக்தர்கள் தேர் வீதியில் நீர் தெளித்து மாக்கோலம் இட்டு அலங்கரித்தனர். ஏராளமான பெண்கள் கோலாட்டங்கள் ஆடியபடி இருக்க பஜனை கோஷ்டியினர் பாடல்கள் பாட பெரிய திருத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் உற்சவர் ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளியதும் துளசி தளத்தால் அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் தேருக்கு திருஷ்டி கழித்ததும் முக்கிய பிரமுகர்கள், ஆலய அதிகாரிகள், பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. இரு குதிரைகள் பூட்டப்பட்டு மலர் தோரணங்களுடன் அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருத்தேர் நகரின் முக்கிய வீதிகள் வழியே பவனி வர தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. நிறைவாக தேரோட்ட வைபவத்தில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் உள்ள திவ்யதேச கோவிலான ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் கருவேல்குறிச்சி கிராமம் மணிமுத்தாற்றங்கரைக்கு எழுந்தருள கஜேந்திர மோட்ச விழா சிறப்பாக நடத்தப்பட்டது. நகரின் மைய பகுதியில் பிரம்மாண்ட திருக்குளத்துடன் அமைய பெற்ற ஆலயத்திலிருந்து பெரிய திருவடி மீது உற்சவர் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாளை எழுந்தருளச் செய்து மணிமுத்தாற்றங்கரைக்கு சுமந்து வந்தனர். அங்கு ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோவில் யானை அழைத்து வரப்பட்டதும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து பிரியபக்தன் மீது கையில் சங்கு ஏந்தியபடி காட்சி கொடுத்த சுவாமி முன்பு அர்ச்சகர்கள் கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தி மோக்ஷ தீபத்தை ஏற்றினர். இதையடுத்து சுவாமிக்கு ஆரத்தி காண்பித்ததும் கஜமோக்ஷ நிகழ்வு நடத்தப்பட்டது. கோவில் யானை அனைவர் மீதும் தண்ணீரை பீச்சியடிக்க எம்பெருமான் முன்பு யானையை அழைத்து வந்து பழங்கள் நிவேதிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் பின்தொடர கோவில் யானையுடன் உற்சவரை சுமந்து கொண்டு பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட பந்தலின் கீழே அழைத்து வந்து கொலுவிருக்கச் செய்தனர். கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரத்தில் உள்ள ராகு பகவானுக்குரிய பரிகார ஸ்தலமாக விளங்கும் அருள்மிகு நாகநாத சுவாமி கோவிலில் தெய்வ திருமண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் அருள்மிகு பிரியாவிடை மற்றும் ஸ்ரீ பிரையணி அம்பாளுடன் உற்சவர் ஸ்ரீ நாகநாத சுவாமி சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து வேத பண்டிதர்கள் கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனையோடு திருமண வைபவத்தை துவக்கினர். மந்திர உச்சாடனங்களுடன் பூஜைகள் செய்ததும் பக்தர்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பிக்க
பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பொறியிட்டு ஹோமம் வளர்த்ததும் பிரியாவிடை மற்றும் பிறையணி அம்பாளுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க நாதஸ்வர மேளதாள முழக்கத்துடன் கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகளுக்கு புனித நீர் தெளித்து கோபுர தீபத்துடன் மகாமங்களாரத்தி காண்பித்தனர். சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பகுதியில் உள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. உற்சவத்தின் ஒரு பகுதியாக சுவாமிக்கு பச்சை பட்டுடுத்தி காசு மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் விசேஷ சிகை அலங்காரமும் செய்து மலர் மாலைகள் சூட்டி கேடயத்தின் மேல் நிறுத்தியிருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரிந்த உற்சவருக்கு கற்பூரம் காண்பிக்கப்பட்டதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல எம்பெருமானுக்கு ஒய்யாளி நடத்தப்பட்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். தொடர்ந்து நாதஸ்வர மேளதாள முழக்கத்தோடு சுவாமிக்கு ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது. பின்னர் யாழி வாகனத்தின் மேல் உற்சவரை எழுந்தருளச் செய்து திரை விலக்கப்பட்டதும் சுவாமிக்கு கற்பூரம் காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் யாழி வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவரை சுமந்து கொண்டு கோவிலிலிருந்து வெளியே வந்ததும் இரு குடைகள் பிடித்தவாறு வீதி உலா புறப்பட்டனர். இதேபோல் உற்சவரை ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக அலங்கரித்து கேடயத்தின் மேல் நிறுத்தி கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கோவிலை சுற்றி வலம் வந்து கொடிமரத்தின் முன்பு நிறுத்தி கற்பூரம் காண்பித்தனர். பிறகு சுவாமிக்கு ஒய்யாளி சேவை நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து உற்சவரை மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழே ஊஞ்சலில் நிறுத்தி ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது. பின்னர் சிறிய திருவடியான அனுமந்தன் மீது பெருமாளை கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்ததும் ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்து வாகனத்தில் அமர்த்தி கற்பூரம் காண்பித்தனர். பிறகு சுவாமிக்கு அனுமந்த வாகன புறப்பாடு நடைபெற்றது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கரூரில் புகழ்பெற்ற அருள்மிகு மகாமாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவையொட்டி உற்சவ மூர்த்திகள் விசேஷ அலங்காரத்துடன் புஷ்ப வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். கோவில் முன்பு உற்சவர் அருள்மிகு மகாமாரியம்மனை வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரபை நிறுத்திய புஷ்ப வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அம்பிகைக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களோடு கிரீடம் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கையில் கோலக்கிளி தாங்கியபடி அருள்மிகு மகாமாரியம்மன் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். தனி புஷ்ப வாகனத்தில் வீற்றிருந்த மாவடியான் சுவாமிக்கும் வெண்பட்டு கட்டி ஹாரங்களோடு தலைப்பாகை அணிவித்து கையில் கோலக்கிளி தந்து அலங்கரித்திருந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. மின்ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தவாறு நகரின் பல்வேறு வீதிகள் வழியே புஷ்ப வாகனத்தில் பவனி வந்த தெய்வங்களை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியில் அமைந்திருக்கும் அருள்மிகு பத்ரகாளி அம்மன் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் வருடாந்திர வைகாசி பொங்கல் திருவிழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் உள்ள விநாயகர் சன்னதி முன்பு வைக்கப்பட்டிருந்த பால் குடங்களுக்கு ஆரத்தி காண்பித்தனர். பிறகு கோவிலிலிருந்து காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள் பிரதான கலசம் முன்னே செல்ல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே ஊர்வலமாக சென்று மீண்டும் கோவிலை அடைந்தனர். அங்கு கருவறையில் உற்சவரம்மனையும் எழுந்தருளச் செய்து மூலவருக்கும் உற்சவருக்கும் பலவித திரவியங்கள் மற்றும் பக்தர்கள் சமர்ப்பித்த குடங்களில் இருந்த பால் கொண்டு சிறப்பான அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் அம்மனுக்கு சிகப்பு வஸ்திரம் கட்டி மலர்ச்சரம் சூட்டி தீபம் காட்டப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே புதுப்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் வருடாபிஷேக விழாவையொட்டி
உற்சவ மூர்த்திகளுக்கு திருக்கல்யாணம் நடத்தப்பட்டது. கோவில் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக பீடத்தின் மேல் நின்றபடி மூலவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் நின்று அருள் பாலிக்கிறார். கோவில் வளாகத்தில் உபய நாச்சியார்கள் சமேத உற்சவர் பெருமாளை சர்வ அலங்காரத்துடன் மேடை மீது எழுந்தருளச் செய்து பக்தர்கள் பலவித சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்ததும் திருமண வைபவத்தை துவக்கினர். வேத பண்டிதர்கள் கும்பாராதனை செய்ததும் மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தி தெய்வங்களுக்கு மலர் மாலைகளை சூட்டி தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து திருஷ்டி கழித்து கங்கணதாரணம், பட்டு வஸ்திர சமர்ப்பணம் உள்ளிட்ட முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கு வேதமந்திர உச்சாடனங்களோடு மங்கள வாத்தியங்கள் முழங்க திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். பிறகு பட்டுச் சேலைகளோடு மஞ்சள் சரடுகளையும் அணிவித்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து வாரணமாயிரம், பூப்பந்து எறிதல் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தி பக்தர்கள் தரிசித்ததும் உற்சவ மூர்த்திகளை கேடயத்தில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு மங்கள வாத்தியங்கள் முழங்க ஒய்யாளி சேவை நடத்தி தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டி அனைவருக்கும் சடாரி சாதித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீரங்க நாச்சியார் வெளிக்கோடை திருநாள் விழா. வண்ண மலர்கள் நடுவே பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்த ஸ்ரீரங்க நாச்சியார். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம். தங்க யானை வாகனத்தில் பவனி வந்த உற்சவர் பெருமாள். வடுவூர் ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோவில் வைகாசி திருவிழா. விமர்சையாக நடைபெற்ற கருட சேவை. திருநள்ளாறு அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தான பிரம்மோற்சவம். விமர்சையாக நடைபெற்ற தெப்போற்சவம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ